எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்க டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூர்ல. அப்போ வந்து நைட் கால்ஸ் அந்த சாங் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியால நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் குரூப், ஆல்மோஸ்ட் 100 பேர் குரூப். எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாவே எனக்குலாம் நல்லா போச்சு. ஏன்னா ஆடி இருக்கேன். அதனால ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லாரும் அங்கே எல்லாமே காமராஜன் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துருக்காரு. இதனால பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்க சாப்பிட போறது அந்த சாப்பாடை பாக்குறாங்க. விதவிதமா அந்த சிக்கன், இட்லி, தோசை, ஆயெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடு கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க, நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பரா ஓட போகுது. அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம். டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ கார்த்திக் பிரதர் வந்து சூப்பரா அந்த பாடல் எல்லா படமும் சூப்பரா எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா இந்த படத்தின் மூலமா எனக்கு மிகப்பெரிய உறவு கிடைச்சது பழனி பிரகாஷன். ரொம்ப நன்றிங்க. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமா நடந்தது. நானு, ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போதான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேர சார், இந்த படத்துல வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டுருக்கீங்க, அப்புறம் வந்து குத்து பாட்டு கேட்டுருக்கீங்க. டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்க சார். இந்த நேரத்துல உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் அரவிந்த் சார் உங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கத்துக்கிட்டேன் சார். அப்புறம் சார், நீங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பா பண்ணிட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பவித்ரன் சார், ஆப்கேலா ஐலசா, ஜிம்கானா ஐலசா, லாலாக்கு டோல் டப்பிமா சார். ஷோல இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். ரகு சார் ரொம்ப நன்றி சார், நீங்க ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமா இந்த நேரத்துல எங்க டைரக்டர் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டி வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்ல வந்துட்டு போவார் ஆக்சுவலா. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா சார் நீங்க தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். ஆக்சுவலா வினோதினி மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டா, நீங்க பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். நீங்க நம்ம கூட சேர்ந்து பாடுங்க. அப்படியே சாப்பிட போலாம் மேம். ஜார்ஜ் என்ன கண்டிப்பா ஜார்ஜ் என்ன நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். என்ன மீசராஜ் என்ன, காமராஜ் என்ன ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பாங்க. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமா வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க. அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பா வேற லெவல்ல வந்து ரீச் ஆக போகுது.